நல்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வு என்பது தகுதி திறமையின் அடையாளமா? ஊழலின் ஊற்றுக்கண்ணா? மே 16 நாடு தழுவிய அளவில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் தனது அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் அரியலூர் மாணவி அனிதா தொடங்கி இந்தியா முழுவதும் பல 100 உயிர்கள் பலியாகி உள்ளன. பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வி கனவு பறிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஆளும் கட்சியான தவேகாவின் தலைவரும் முதலமைச்சருமான மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் நீட் எதிர்ப்பை தொடக்கத்தில் பேசியவர்தான். இன்றும் அந்த நிலைப்பாட்டிலேயே அவரது அரசு தொடரும் என நம்புகிறோம். ஆனால் இந்தியா முழுமையும் கொந்தளிப்பு ஏற்பட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் இதுவரை முதலமைச்சர் இந்த பிரச்சனை குறித்து தமது அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நீட் வெற்றியில் சிபிஎஸ்இ மாணவர்களின் ஆதிக்கமும் செல்வம் படைத்த குடும்பத்து பிள்ளைகளின் ஆதிக்கமும், அதற்கு மாறான சூழலில் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களின் ஆதங்கமும் அங்கலாய்ப்பும் அவலமும் தான் அதிகரிக்கின்றன. கல்வியில் மருத்துவ படிப்பு வாய்ப்பில் சமமின்மை உருவாக்கப்படுகிறது. இந்த மருத்துவ கட்டமைப்பையே காலி செய்யும் ஆபத்தினை கொண்டது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இப்பிரச்சனையை திராவிடர் கழகம் முன்னெடுக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இதற்கான பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் திராவிடர் கழகம் மேற்கொண்டுள்ளது. பல்வேறு அமைப்புகளும் போராடி வருகின்றனர். திமுக கூட்டணி மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் தமிழ்நாட்டில் எதிர்ப்புதான். மாணவர் உரிமை காக்க, மாநில உரிமை காக்க, அரசியலமைப்பு சட்ட திரிபுவாதத்தை தடுக்க இந்தியா முழுமையும் நீட் தேர்வையே முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிடர் கழகத்தின் சார்பில் வருகின்ற மே 16ஆம் தேதியன்று காலையில் தமிழ்நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும். பொது நோக்கத்துக்காக உரிமையுடன் அழைக்கிறது திராவிடர் கழகம். ஒத்த கருத்துள்ளோர் ஓரணியில் திரள வேண்டுகிறோம். கழக தோழர்களே, களத்திற்கு வாரீர். உடனடியாக ஆர்ப்பாட்ட பணிகளை தொடங்குவீர் என திராவிடர் கழகத்தின் தலைவர் அறிக்கை விடுத்துள்ளார். நீட் தேர்வின் ஒவ்வொரு படிநிலையிலும் மோசடி நிறைந்ததாகவே நீட் இருக்கிறது. நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல் நீட்ல ஸ்கேம் இல்ல, நீட்டே ஒரு ஸ்கேம் தான் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு குறித்து தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் போற்றக்கூடிய உரை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை குறித்தும் அவருக்கு வாழ்த்து பாராட்டு தெரிவித்து இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு வணக்கம் தொடங்கி சனாதனத்தை ஒழிப்போம் என்ற முத்தாய்ப்போடு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தனது முதல் உரையில் பதிவு செய்துள்ளார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். சொல்ல வேண்டிய இடத்தில், சொல்ல வேண்டிய நேரத்தில், உரையை ஆற்ற வேண்டிய இடத்தில் பளிச்சென்று முத்தாய்ப்பாக ஒரு கருத்துரையை வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறும் வகையில் பதிய வைத்துள்ளார் என்பதை நாம் எடுத்து கூற வேண்டும். பகுத்தறிவு பகலவன் என்று தந்தை பெரியாருக்கு தனது வணக்கத்தை தொடங்கும் போதே அதில் குடிகொண்டுள்ள கூர்மையான லட்சியமும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ சிந்தனையும் சமூக நீதியும் உள்ளடக்கமாக கொண்டது வெளிப்படை. எதிர்கட்சியாக இருப்போமே தவிர எதிரி கட்சியாக இருக்க மாட்டோம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியதில் உள்ள ஜனநாயக மாண்பு பெரிதும் போற்ற தகுந்ததாகும். தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பான ஒன்றே. ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு தொண்டாற்றுவது, அவர்களின் வளர்ச்சி பணிக்காக போட்டி போடுவதில் அக்கறை செலுத்துவது தான் நற்பண்பு. மக்களை பிரிக்கும் சனாதனத்தினை ஒழிப்பது எதிர்க்கட்சி தலைவர் முத்தாய்ப்பாக கூறியது உண்மையான திராவிட இயக்கத்தின் அசலை வெளிப்படுத்துகிறது. துணை முதலமைச்சராக இருந்தபோது சனாதனத்தை குறித்து பொது நிகழ்ச்சிகளில் தெரிவித்த கருத்து மிக பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஆனால் இப்போது எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கும் நிலையில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவரின் இந்த அழுத்தமான பதிவு மிகுந்த போற்ற தகுந்ததாகும்.
குடியரசு இதழில் 1944 தந்தை பெரியார் அவர்கள் பேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடமாகும் என்று கூறினார். பேதம் எந்த வகையில் வந்தாலும் அதை எதிர்த்து சமத்துவ நிலையை உண்டாக்க பாடுபடுவதுதான் மனிதன் பகுத்தறிவுவாதி, சுயமரியாதை உடையவன் என்பதற்கு அடையாளமாகும். சனாதன எதிர்ப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து மிக மிக ஆழமானது. சிலர் சனாதனம் என்பதன் உண்மை என்பதை மாற்றி பதிப்புரை பொழிப்புரை கூறுவது கடை தெரிந்த மோசடி என்றும், வர்ணாசிரமம் என்றால் பிறப்பின் அடிப்படையில் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்ற பேதத்தை உள்ளடக்கியதாகும் என்றும் தேர்தல் குறித்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேசிய உரையும், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரைக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. நாங்கள் நம்பர் 1 மாநிலமாக மாற்றிவிட்டு தான் ஆட்சியை விட்டு சென்றிருக்கிறோம். உங்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பெரியார் பெருந்தொண்டர் கைவல்யம் உடலை அவரது பிள்ளைகள் உடற்கொடை அளிக்க வந்தபோது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கலைவாணி தலைமையில் நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவர்கள் வரிசையில் நின்று வரவேற்று கைகூப்பி உடலை பெற்றுக்கொண்ட சம்பவம் மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்தது மற்றும் ஜோதிடரை அரசு பதவியில் நியமித்தது ஆகிய நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவுகின்ற நெருக்கடியால் தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட வேண்டியுள்ளது என்று பல்வேறு சாக்குப்போக்குகளை மோடி கூறி வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரும் ஆளுமைகளால் பெருமை பெற்ற பொறுப்பு பேரவையின் மாண்புகளையும் மரபுகளையும் காத்திடுவீர் என்று சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர் ஆகியோரை பாராட்டி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். வேலையின்மை விகிதம் 4 காலாண்டுகளில் இல்லாத அளவிற்கு 15% உயர்ந்துள்ளது. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் சென்னையில் உள்ள அரசு திரைப்பட கல்லூரியில் சேர விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மோடி அரசின் நிதி நிர்வாக சீர்கேட்டால் 35 ஆண்டுகால அடையாளம் மறைந்தது. திருப்போரூர் தனியார் தொழிற்சாலை மூடப்பட்டதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு தர வேண்டிய ரூபாய் 317 கோடி நிலுவை ஒன்றிய அரசிடம் இருந்து பெற்றுத்தர விவசாயிகள் முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சரின் தூய்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை பேணும் வகையில் திட்ட அனுமதி உள்ளிட்ட எந்த மனுக்கள் தொடர்பான கோப்புகளும் இனி காரணமின்றி மேசைகளில் தேங்கக்கூடாது என CMDA உறுப்பினர் செயலர் பிரகாஷ் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை 14/5/2026 அன்று நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளுக்கான அரசு ஒப்பந்த நடைமுறைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்திய கட்டுனர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் வெறும் ரப்பர் முத்திரை அல்ல. பாரபட்சமான முறையில் பங்கேற்க மாட்டேன். அடுத்த CBI இயக்குனரை தேர்ந்தெடுப்பதில் ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். கேரளாவில் முதலமைச்சர் தேர்வு செய்வதில் தொடரும் சிக்கல். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்ட கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள், மாநிலத்தின் மூத்த தலைவர்கள் மற்றும் கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்களுடன் புதுடெல்லியில் கலந்தாய்வுகளை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று கூடியது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனது தலைமையிலான தவேக அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முறைப்படி முன்மொழிந்தார். கடந்த 9 ஆண்டுகளில் நீட் வினாத்தால் 4 முறை கசிந்ததாகவும் அது தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கெஜ்ரிவால் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்பட்ட வினாத்தாள் கசிவு காரணமாக நாடு முழுவதும் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையின் இந்த தொடர் அலட்சிய போக்கை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் ஆகியவை கடும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரேதன் பண்டிட் நியமிக்கப்பட்ட அரசாணையை தமிழ்நாடு அரசு 24 மணி நேரத்தில் திரும்ப பெற்றுள்ளது. முதலமைச்சரின் ஆஸ்தான ஜோதிடருக்கு ஏன் அரசு பதவி என நேற்று முதலே எதிர்ப்பு கிளம்பியது. சட்டமன்றத்தில் விசிக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன.
தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை அடுத்து ஜோதிடரை சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்த அரசாணையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுள்ளது. முதலமைச்சரின் இந்த நடவடிக்கை வரவேற்புக்குரியது. மேலும் இன்றைய விடுதலையில் வரலாற்று செய்திகள், கட்டுரைகள், இளைஞர் அரங்கம் பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.